முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு மீடியால ஒரு புதிய சேனல் தொடங்கி நீங்க உங்களோட ஆர்வத்தை ஒரு இளைஞரை பாராட்டுறேன். கண்டிப்பாக பகிர்ந்து முயற்சி செய். ஸோ நான் எலெக்ஷன் டயத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு ஆதர் அர்ஜுன் அவர்கிட்ட வந்து நான் ஒரு பேட்டி வந்து எடுத்திருந்தேன். ஸோ வந்து வில்லிவாக்கம் தொகுதியில எம்எல்ஏ வந்து நின்னாரு. நீங்க ஒருவேளை வில்லிவாக்கத்துல எம்எல்ஏ ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருந்தாரு. ஓகே சார். Thank you. இப்ப நீங்க வில்லிவாக்கத்துல வந்து எம்எல்ஏ நிக்கிறீங்கல்ல, சோ வில்லிவாக்கத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க வில்லிவாக்கத்துல எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் அந்த வில்லிவாக்கத்துல மாத்துவேன் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பை ஒவ்வொரு தெருவுகளிலும் தெரு விளக்குகளையும் சிசிடிவி கேமரையும் பொறுத்து போடணும். அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன் எங்கேயுமே கிடையாது, தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஒவ்வொரு வீட்லயும் நல்ல சாலைகள் கிடையாது நடந்து போறதுக்கு. அப்புறம் விளையாடக்கூடிய வசதிகள் ஒவ்வொரு வார்டிலும் எங்கேயுமே கிடையாது, நல்ல காலேஜஸ் கிடையாது, வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு எந்த விதமான ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்ல தொழில் நிறுவனங்களோ எதுவுமே இங்க கிடையாது. படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கும் வேலை இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக அடுத்த நொடியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு நிறைவேற்றுவேன். தேங்க்யூ. ஸோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ளக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள். ஸோ ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ரோடு சரியில்லாம இருக்கலாம், இல்ல குடிக்க தண்ணி இல்லாம இருக்கலாம், இல்ல அங்க உள்ள இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வசதி இல்லாம இருக்கலாம், இல்ல சரியான கட்டிடங்கள் இல்லாம குடிசைகளா இருக்கலாம், இல்ல சாக்கடை, கழிவு நீர், அப்புறம் பெண்களுக்கு சேஃப்டி இல்லாம இருக்கிறது, போதை கலாச்சாரம், இந்த மாதிரி நிறைய விதமான நெகட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தணும். ஒரு நல்ல விதமா பாசிட்டிவா மாத்தி ஒரு டெவலப்மெண்ட் ஆக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கு தான். ஸோ இந்த வீடியோ வந்து வெறுமனே டிவிகே சார்ந்த வீடியோவோ இல்ல டிஎம்கே சார்ந்த வீடியோவோ ஏடிஎம்கே சார்ந்த வீடியோவோ இல்ல வேற எந்த கட்சியும் சார்ந்த வீடியோ வந்து கிடையாது. இந்த வீடியோ வந்து 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்றேன். ஸோ 234 தொகுதியிலும் வந்து தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கோ, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா வந்து கியூர் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கிட்ட போய் நீங்க வந்து தைரியமா வந்து சொல்லுங்க. எல்லாரும் கூட்டமா சேர்ந்து ஒரு தனி ஒரு மனிதன் சொன்னாதான் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து கேட்காம போகலாம், இல்ல பார்க்காம போகலாம். ஒரு கூட்டமா ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மக்களும் ஒரு ஒற்றுமையா சேர்ந்து எங்க தொகுதியில ரோடு வசதி இல்ல, எங்க தொகுதியில கரண்ட் பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு சேஃப்டி இல்ல, அப்புறம் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ, வேலை வாய்ப்பு இல்லாம வந்து கஷ்டப்படுறாங்க, இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விரக்தி ஆறாங்க, நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் ஒரு லிஸ்ட் போட்டு உங்களோட தொகுதி எம்எல்ஏ கிட்ட வந்து இங்க தைரியமா வந்து சொல்லுங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த எலெக்ஷன் டயத்துல எவ்வளவு தூரம் வந்து இறங்கி எல்லாரும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எல்லா அரசியலே எவ்வளவு காம்படிஷன் பாருங்க, டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகேன்னு சொல்லி பயங்கர காம்படிஷன். இதுல வந்து கூட்டணி செய்யறதுக்கு, பெரும்பான்மை ஆடுறதுக்கு டிவிக்கு வந்து ஃபைனலா எப்படியோ வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஸோ தளபதி விஜய் வந்து இந்த தடவை ஃபைனலா வந்து சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே எவ்வளவு காம்படிஷன் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ இது எல்லா காம்படிஷனுக்கும் ஒரு மூலதனம் யாரும் பார்த்தீங்கன்னா மக்கள் போடக்கூடிய ஓட்டு தான். அதனால மக்கள் தான் அந்த தலைவர்களை தவிர, அந்த தலைவர்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், ஒரு 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம் அவ்வளவுதானே தவிர மக்கள் தான் ஆக்சுவலா வந்து ஒரு லீடர். ஸோ நீங்க தான் வந்து உங்க தொகுதிகளை எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து உங்க எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லி நீங்க அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்றேன். ஸோ தைரியமா வந்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து 234 தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து அந்த தொகுதியை வந்து கம்ப்ளீட்டா டெவலப் பண்ண வேண்டியது வந்து ஒரு எம்எல்ஏட பொறுப்பு மட்டும் கிடையாது, மக்களாகிய நம்மளோட பொறுப்பும் கூட சொல்லலாம். ஸோ நீங்க தான் போய் அந்த எம்எல்ஏ கிட்ட போய் நீங்க சொல்லணும். ஸோ உங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லி அதை நிவர்த்தி பண்ணுங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல வளமான ஒரு மாநிலமா வந்து மாறட்டும். இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 மாநிலமா எஜுகேஷன் வைஸா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் வைஸா இருந்தாலும் சரி, இல்ல பெண்களுக்கு சேஃப்டி வசதியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு டீசெண்டா டிசிப்ளினா இருக்கக்கூடிய வயசா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு லிட்ரேசி ரீதியாகவும் சரி, ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எல்லா நாட்டுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு மாநிலம் இருக்கணும்னா அது தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு மாத்திரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லீ குவான் யூ அப்படிங்கிறவர் வந்து சிங்கப்பூர் வந்து அவ்வளவு நீட்டா அவ்வளவு பயங்கர ஒரு ரிச்சா வந்து மாத்தினாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டையும் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர் மாதிரி ஒரு பெரிய எல்லா வகையிலும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நாடா மாறுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். விவசாயம் ரீதியாகவும் சரி, எஜுகேஷன் ரீதியாகவும் சரி, ஐடி ரீதியாகவும் சரி, டெவலப்மெண்ட் ரீதியாகவும் சரி, இண்டஸ்ட்ரி ரீதியாகவும் சரி, எல்லா வகையிலும் வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாநிலமா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கட்சி ரிலேட்டடான வீடியோ கிடையாது, ஒட்டுமொத்த தொகுதி 234 தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏகளுக்கும் அவங்க பொறுப்பை ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அங்குள்ள மக்களும் வந்து அவங்களோட பிரச்சனைகளை எம்எல்ஏ கிட்ட தைரியமா போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து பண்றேன். நம்ம தமிழ்நாடு
ஒரு ஒரு நல்ல மாநிலமா, நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா மாறும். எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம மாநிலமா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹையான ஒரு ஆஸ்பிரேஷன்ல தான் இந்த வீடியோ வந்து பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.